இன்னைக்கு 6ஆம் வகுப்பு இயல் 2ல இருக்க காணி நிலமோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க. காணி நிலம் பாடலோட புக் பேக் ஆன்சர்ஸ். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கிணறு என்பதை குறிக்கும் சொல் ஆ கேணி. சித்தம் என்பதன் பொருள் ஆ உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஷ் ஆ அடுக்குகள். நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இ நன்மை பிளஸ் மாடங்கள். நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் ஆ நிலத்தின் பிளஸ் இடையே. முத்து பிளஸ் சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இ முத்துச்சுடர். நிலா பிளஸ் ஒளி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இ நிலா ஒளி. அடுத்து பொறுத்துக பார்க்கலாம். பொறுத்துகுல முத்துச்சுடர் போல அப்படிங்கிறது நிலா ஒளியை குறிக்கிறது. முத்துச்சுடர் போல நிலா ஒளியை குறிக்கிறது. தூய நிறத்தில் அப்படிங்கிறது தென்றல். சித்தம் மகிழ்ந்திட அப்படிங்கிறது சித்தம் மகிழ்ந்திட மாடங்கள்ல குறிக்கிறது. சோ இதுதான் பொறுத்துக்கோட ஆன்சர். காணி நிலம் இப்போ நயம் அறிக பார்க்கலாம். காணி நிலம் பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக. மோனை சொற்கள்ங்கிறது முதல் எழுத்து ஒன்று போல் வந்தால் அது மோனை. முதல் எழுத்து ஒன்று போல் வந்தால் அது மோனை. எதுகைங்கிறது இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்தால் அது எதுகை. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்தால் அது எதுகை. சோ நம்ம பாத்திரலாம் பாடல்ல எத்தனை மோனை எத்தனை எதுகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதான் பாடல். நம்ம பார்க்கலாம் வாங்க. காணி காணி. அடுத்து பாத்தீங்கன்னா எது சேமா இருக்கு? கட்டி கட்டி. காணி கட்டி. காக்கா அதோட கா வரிசையில இருக்குல்ல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்கு? கத்தும் காதில். இதோ கா வரிசையில இருக்கா. இது ரெண்டும் முதல் எழுத்து சேமா இருக்கா. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? நெக்ஸ்ட் பத்து பக்கத்திலே. பாப்பா சேமா இருக்கா. சோ இது ரெண்டும் சேமா இருக்கு. அதுக்கப்புறம் முத்துச்சுடர் முன்பு. ஃபர்ஸ்ட் எழுத்து சேமா இருக்கு, அதனால இது ஒரு எழுத்து. அதுக்கப்புறம் கேணி கீற்று. கேக்கி. காவரிசை தான் எல்லாமே. காவரிசையில இருக்கிறதுனால ரெண்டும் சேமா இருக்கிறதுனால இது எல்லாமே மோனை சொற்கள் அப்படின்னு சொல்லி எழுதலாம் வாங்க. மோனை சொற்கள் என்னெல்லாம் பார்த்தோம்? காணி கட்டி பார்த்தோமா. காணி கட்டி. அடுத்து செகண்ட் கத்தும் காதில். கத்தும் கா இத்து இம். கத்தும் காதில். அடுத்து என்ன பார்த்தோம்? கேணி கீற்று. அடுத்து பத்து பக்கத்திலே. ஐந்தாவது முத்துச்சுடர் முத்துச்சுடர் முன்பு. இதெல்லாம் என்ன பண்ணோம்னா நீங்க அண்டர்லைன் பண்ணும். ஃபர்ஸ்ட் எழுத்து கா க கா கா கே கி பா பா மு மு. இது முதல் எழுத்து சேமா இருக்கிறதுனால இது மோனை அடிப்படையில நம்ம எழுதியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா எதுகை. எதுகைங்கிறது இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வர்றது எதுகை. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்தா அது என்னது? எதுகை. சோ எதுகை என்னன்னு பார்த்துடலாம் வாங்க பாடல்ல. எதுகை இரண்டாம் எழுத்து. கரெக்டா? காணி. இந்த காணியில பாருங்க நீயும் கேணி. இந்த நீயும் சேமா இருக்கா. இரண்டாம் எழுத்து. அதுக்கப்புறம்
வேற என்ன இருக்கு பாருங்க, தூணி. இந்த ஒத்து பாருங்க, இதுவும் இரண்டாம் எழுத்து சேமா இருக்கு. ஸோ இது மூணுமே வந்து 3 எதுகை சொற்கள்ல வரும். அடுத்து வந்து வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். தென்றல்ல இன் இருக்கு, முன்புல இன் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து எதுகை சொற்கள். அதுக்கப்புறம் வந்து வேற இத்து, முத்து, கத்து, இத்து. அப்போ இது ரெண்டும். அதுக்கப்புறம் சித்தம், இத்து. அதுக்கப்புறம் பத்து, நம்ம எழுதலாம். பத்து, கத்து, இது ரெண்டுமே வந்து எதுகையா எழுதலாம். அதுக்கப்புறம் சித்தம், அதுக்கப்புறம் வந்து முத்து அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா? இரண்டாம் எழுத்து சேமா வந்துச்சுன்னா அது வந்து எதுகை. இந்த பேர் தான் வந்து எழுதணும்னு இல்லை, இரண்டாம் எழுத்து அந்த 2 பேர்ல சேமா இருக்கணும். ஸோ நம்ம எடுத்து எழுதிடலாமாங்க. எதுகை என்னென்ன இருக்கு நம்மளோட இதுல? காணி, கேணி, தூணில். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா தென்றல், முன்பு. தேர்ட் ஒன் வந்து முத்து, கத்து. ஃபோர்த் ஒன் சித்தம், பத்து. ஓகேவா? இதெல்லாம் வந்து எதுகை சொற்கள்ல இருக்கு. இப்ப பாத்துக்கோங்க, வாங்க அண்டர்லைன் பண்ணிடலாம். இதுலயுமே நீங்க வந்து அண்டர்லைன் பண்ணும். நீ, 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 இரண்டாம் எழுத்து. இன், இன், இத்து, 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 இத்து. இது எல்லாமே சேமா இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து இந்த பாடலோட எதுகை சொற்கள். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாடல் தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா இதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம குருவினா சிந்தனை வினா வந்து செக் இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பார்த்து நீங்க வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப்ல உங்களுக்கு வந்து பிரீஃபா இருக்கும் உங்களுக்கு வந்து இது பத்தி. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.